ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட். ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா, ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியா, இந்த பிகினருக்கான வீடியோவா நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். குரூப்ல அதுக்கான சஜஷன் கேட்டதில் நிறைய பேர் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருந்தீங்க, சில சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோவா இருக்கும். இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் அப்படின்னா, வீடியோவோட லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், பட் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை நீங்க வந்து அனலைஸ் பண்றதுக்கு, ஒரு ட்ரெண்டை அனலைஸ் பண்றதுக்கு, அது வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, அல்லது சைட்வேஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எளிமையான வழி. என்னுடைய பார்வையில ஒரு புது அப்ரோச்சா நான் இதை பார்க்குறேன். ஸோ எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஸோ நம்ம எப்பவுமே ஹை அண்ட் லோ தான் நம்ம எடுத்து பார்க்குறோம். நம்மளுடைய ப்ரீமியம் அனாலிசிஸ் ஹை அண்ட் லோ, இங்கேயும் அதே ஹை அண்ட் லோ தான் எடுக்க போறோம். இது வந்து இன்ட்ராடே அனாலிசிஸா நான் இதை காமிக்கிறேன். சேம் இதே மெத்தடாலஜியை நீங்க வேற எனி டைம் ஃப்ரேம்ல நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் நான் காட்ட போறேன். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில், ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு வந்து ஒரு லெவல்ஸ் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ரன் ஆகட்டும். அதுல இருக்கக்கூடிய ஹை, லோ ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்தா நம்ம அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்றோம், அதுல என்ன கண்டிஷன், என்ன ரூல் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணி விக் வச்சுட்டு மறுபடியும் இந்த ஹைக்கு பிலோ வந்து க்ளோஸ் ஆகுது. இங்க க்ளோஸ்ன்ற இந்த ஃபேக்டரை எடுக்கிறோம். இந்த விக் மட்டும் விட்டுட்டு க்ளோஸ் வந்து உள்ள நடக்குது அப்படின்னா, இந்த ஹையை நம்ம ட்ராப் ஹை அப்படின்னு மார்க் பண்றோம். என்ன ட்ராப்? இந்த ரெஃபரன்ஸ் ஹைக்கும் இந்த இந்த ஹைக்கும் நடுவுல இருக்க ஜோன் வந்து ட்ராப் ஜோன். ஓகே. சேம் அதே தான். இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு பட் க்ளோஸ் வந்து உள்ள வந்து நடக்குது அப்படின்னா, இந்த லோ, இந்த ட்ராப் லோன் இதை மார்க் பண்றோம். அதாவது இந்த ஜோன் வந்து ட்ராப் ஜோன் அப்படின்னு நாம மார்க் பண்றோம். ஓகே. இது ஒரு ஒரு ரூல். ஒருவேளை ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ இருக்குதுல, இந்த ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணி, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை இருக்குதுல, இதை பிரேக் பண்ணி வெளியில க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, இது ரெஃபரன்ஸ் ஹையா நம்ம வச்சிருந்தோம்ல, அந்த ஹையை ஷிஃப்ட் பண்ணி இங்க மேல மார்க் பண்ணி, இப்ப இந்த ஹை கிடையாது. அதேதான், லோவை பிரேக் பண்ணி கீழே போய் கீழே வச்சு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, இனி இது ரெஃபரன்ஸ் லோ கிடையாது. இங்க வச்சிருக்கக்கூடிய லோ தான் வந்து ரெஃபரன்ஸ் லோ அப்படின்னு மாத்திக்கணும். ஓகே. இதுதான் ரூல். ஸோ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது அப்படின்னா, இந்த கேண்டலுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோக்கும் நடுவுல ஏதாவது ஒரு லோ இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். இது எப்படி இது எப்படி நம்ம சார்ட்ல பண்ணணும் அப்படிங்கிறத நாம இப்ப சார்ட்ல பார்க்கலாம். உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ சார்ட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? நான் உங்களுக்கு சார்ட்ல பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் ரெண்டுமே இருக்கக்கூடிய மாதிரி நான் ஒரு டேவை சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ தட் இந்த 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 மெத்தட் வந்து கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எதை எடுத்துக்கலாம்? ஃப்ரைடே மார்க்கெட் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு சின்ன டவுன் சைடு தான் வந்திருக்கே தவிர நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருந்துச்சு. நம்ம எதை எடுத்துக்கலாம்? ஓகே, தேர்ஸ்டே மார்க்கெட்டே எடுத்துக்கலாம். ஏன்னா தேர்ஸ்டே மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போய் ஒரு டவுன் ட்ரெண்டும் வந்து திரும்பவும் ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்டை ரொம்ப கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ண உதவும். ஓகே. இந்த மார்க்கெட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரூல், ஃபர்ஸ்ட் கேண்டில் ரன் ஆயிட்ட பிறகு அதனுடைய ஹை அண்ட் லோ. ஓகே. இது ஹை, இப்போ இது லோ. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே. இந்த ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் கேண்டில் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த லோவை டிஸ்டர்ப் பண்ணாம ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த ஹை வந்து இன்வேலிட். இப்போ இந்த நியூ ஹையை, ரெஃபரன்ஸ் ஹையை நம்ம எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? ரெஃபரன்ஸ் ஹையை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ இங்க எந்த ஒரு டேமேஜும் ஆகல. ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் வச்சு பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கேண்டலுக்கும் கடைசியா இருக்கக்கூடிய லோவுக்கும் இடையில ஏதாவது லோ கிடைச்சிருக்கா? ஒரு ஸ்விங் லோ. ஸ்விங் லோனா என்ன? அதை ஒரு தடவை பார்த்துடலாம். ஒரு பிரைஸ் இங்க இருந்து மூவ் ஆகி, ஒரு பிரைஸ் வந்து மேல இருந்து மூவ் ஆகி கீழே வந்து ஸ்டாப் ஆகி திரும்பவும் மேல் நோக்கி போயிருக்கும். அப்போ
இதுக்கு இந்த விலையோட மூவ்மெண்ட்டுக்கு நடுவுல ஒரு லோ கிடைச்சிருக்கும். இதுதான் லோன்னு சொல்லுவோம். அதே போலதான் ஆப்போசிட். ஓகே, ஒரு விலை கீழ இருந்து மேல ஏறி ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் ஏறாம திரும்பவும் கீழே வந்து விழுந்திருக்கும். இப்ப இந்த விலையை நம்ம ஸ்விங் ஹைன்னு சொல்லுவோம். இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ அதன்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. பிரேக் அவுட் க்ளோஸ். ஓகே, பிரேக் அவுட் வித் க்ளோஸ். இது நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கும் இந்த ரெண்டு கேண்டுக்கும் நடுவுல இன்னொரு ஒரு லோ ஏதாவது கிடைக்குது. ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் லோ இருக்குது. இதுக்கு நடுவுல ஏதாவது லோ கிடைக்க போகுது? எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ அதனால இதையே நம்ம இந்த இடத்துல லோவா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த லோவையே திரும்பவும் லோ கன்ஃபார்மா எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோ பாருங்க, நெக்ஸ்ட் கேண்டிலும் பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸ்டில் நம்மளுடைய ரெஃபரன்ஸை மாத்துறோம். ஓகே, ரெஃபரன்ஸ் ஹையை நம்ம மாத்துறோம். ஓகே, இப்போ பிரேக் பண்ணிச்சு. இப்போ ஏதாவது ஸ்விங் லோ கிடைச்சிருக்கா? ஆல்ரெடி இந்த லோ தான் உங்களுக்கு ஈஸி. இதுக்கப்புறம் இங்க இருந்து மேல மட்டும் தான் போயிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இங்கேயும் எனக்கு வந்து வேற ஒரு லோ எனக்கு எடுக்கணுன்ற கட்டாயம் இல்லாம போயிடுச்சு. இல்ல. ஓகே, நான் வேற ஒரு டேவும் நான் இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பக்காவான சைட்வேஸ் டேவும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட்டும் பிரேக் அவுட். அப்போ இந்த ஹை ஷிஃப்ட் ஆகுது. அடுத்த கேண்டிலும் பிரேக் அவுட் வித் க்ளோஸ் ஷிஃப்ட் ஆகுது. அடுத்த கேண்டிலும் பிரேக் அவுட் வித் க்ளோஸ். ஓகே, பிரேக் அவுட் வித் க்ளோஸ். இப்போ இந்த இந்த இடத்துல எடுத்துக்குவோம். இந்த சாரி இந்த இந்த கேண்டலுக்கு அப்புறம் இந்த 9:35 கேண்டில் பிரேக் அவுட் வித் க்ளோஸ், அதோடைய ஹையை நான் எடுக்கிறேன், மார்க் பண்றேன். இப்போ இந்த 940 கேண்டில் பாருங்க, ஹையை பிரேக் பண்ணல, இன்சைடு உள்ளே இருக்கு. ஸோ அதை கன்சிடரேஷனே கிடையாது. அடுத்த 945 கேண்டில் இன்சைடுக்குள்ளேயே பிளே ஆயிருக்கு, நோ கன்சிடரேஷன். அடுத்தது பாருங்க, 950 கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு ஹைய, ஆனா உள்ளாரியே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பிரேக் அவுட் வித்தவுட் க்ளோஸ், இந்த மாதிரியான கேண்டில் தான் கொடுக்கக்கூடிய ஹை தான் ட்ராப் ஹை. இப்போ ட்ராப் ஹை, இது எனக்கு ட்ராப் ஹை. புரியுதா? இப்போ இந்த ஜோன், இந்த ரெண்டு ஹைக்கு நடுவில் இருக்க ஜோன் வந்து எனக்கு ட்ராப் ஜோன். பாருங்க, அடுத்த கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் எப்படி ட்ராப் ஆயிருப்பாருங்க ரெண்டு கேண்டிலும். மூணாவது கேண்டில் இங்க பாருங்க, இந்த 10-5 கேண்டில் அந்த ட்ராப் ஹையையும் தாண்டி பிரேக் பண்ணி ஸ்டில் மறுபடியும் உள்ளே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது இந்த ஹைக்குள்ள க்ளோஸ் ஆகலாம், இல்ல இந்த ட்ராப் ஜோனுக்கு உள்ளார கூட க்ளோஸ் ஆகலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த ட்ராப் ஹைக்கு மேல க்ளோஸே ஆகல, அது உள்ள வந்துருது. அப்போ எனக்கு இந்த ட்ராப் ஹை வந்து ஷிஃப்ட் ஆகுது. அந்த ரெஃபரன்ஸ் ஹை அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஒன்லி இந்த ட்ராப் ஹை மட்டும் ஷிஃப்ட் ஆகுது. புரிஞ்சுதா? இப்போ எனக்கு ட்ராப் ஜோன் வந்து கொஞ்சம் பெருசாயிருக்கு. ட்ராப் ஜோன் வந்து கொஞ்சம் பெருசாயிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த கேண்டில் பாருங்க, 10-10 கேண்டில் அந்த ட்ராப் ஹையையும் பிரேக் பண்ணி க்ளோஸே வச்சுச்சு. ஸோ எப்போ வந்து இந்த ட்ராப் ஹையை தாண்டி பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ, அப்ப இந்த ரெண்டு லெவலுமே ஃபெயிலியர் ஆயிடுது. புரியுதுங்களா? ரெண்டு லெவலுமே ஃபெயிலியர் ஆயிடுது. ஓகே, நான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, திரும்பவும் போட்டு பாருங்க. இதுல என்னென்னலாம் ரூல் ஆர் இந்த ஹிண்ட் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நோட் பண்ணிங்க. இப்போ எனக்கு புதுசா ஒரு ரெஃபரன்ஸ் ஹை கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்தது இப்போ எனக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கல, நான் இந்த விஷயத்த மறந்துட்டேன். இந்த கேண்டில் தான் நமக்கு 10-10 கேண்டில் தான் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இது இந்த ட்ராப் ஹையை தாண்டி. ஓகே, இப்போ இந்த கேண்டிலுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த லோவுக்கும் இடைப்பட்ட இடத்துல எனக்கு ஒரு ஸ்விங் லோ இருக்கா? பிரைஸ் மேல ஏறி கீழே இறங்கிருக்கும். இங்க பாருங்க, பிரைஸ் கண்டினியூஸா மேல ஏறி இதெல்லாம் இன்சைட் கேண்டிலா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹைக்கு அப்புறம் இந்த ஹை தான் இங்க ஏறி அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. எப்படி கீழே வந்திருக்குன்னு சொல்றாங்க, இந்த கேண்டில் ஓகே, இந்த கேண்டிலுக்கு அடுத்த இந்த கேண்டில் வந்து முந்தைய கேண்டிலோட லோவை கீழே உடைச்சிருக்கு. ஓகே, இந்த லோவை இந்த கேண்டில் உடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறிடு. அப்ப இந்த லோவை நீங்க ஒரு ஸ்விங் லோவா எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் எனக்கு அடுத்த லோ, அதாவது ரெஃபரன்ஸ் லோ. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லோ. புரிஞ்சுதா? இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்குங்க. இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கேண்டிலே பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுக்கு இடைப்பட்ட லோ ஏதாவதுன்னா எந்த லோவும் ஸ்விங் லோ இல்லை, சேம் இதே லோ தான் கண்டினியூ ஆக போகுது. ஓகே, ரெஃபரன்ஸ் ஹை வந்து எனக்கு மாறி இருக்கு. அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே க்ளோஸே வச்சிருக்கு. ஸோ வேற வழி இல்லை, இந்த ரெஃபரன்ஸ் ஹை தான் எனக்கு இன்னும் ட்ராப் ஹை எனக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, அடுத்த கேண்டிலும் ஸ்டில் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி பிரேக் வச்சிருக்கு. பட் எனக்கு ட்ராப் ஹை இன்னும் கிடைக்கல. பிளஸ் கண்டினியூஸா பிரேக் பண்ணி மேலே மட்டும் தான் போயின்னு இருக்குது. எனக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ, இந்த லோக்கு அடுத்து எந்த ஒரு ஸ்விங் லோவும்
கிடைக்கல. நல்லா புரிஞ்சுங்க, எல்லா பாயிண்ட்டையும் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து திரும்பவும் எனக்கு மேல பிரேக் அவுட் க்ளோஸ், திரும்பவும் எனக்கு பிரேக் அவுட் க்ளோஸ். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ற பாருங்க. லாஸ்டா 10:35க்கு பிரேக் அவுட் வித் க்ளோஸோட எனக்கு ஒரு ஹை வந்து ரெஃபரன்ஸ் ஹை கிடைக்குது. இதுக்கப்புறம் ஒரு பிரேக் நடந்திருக்கு, ஹை வந்து பிரேக் ஆயிருக்கு, பட் உள்ளே வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ட்ராப் ஹை மாதிரி தான். நான் அதை ரொம்ப அக்யூரேட்டா மார்க் பண்ண, ரொம்ப மைன்யூட் ஜோன் தான், ரொம்ப பெரிய ட்ராப் ஜோன் அமையல. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க இந்த கேண்டிலும் அந்த ட்ராப் ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாருங்க அந்த சைடு மேல போல. புரியுதுங்களா? அதே மாதிரி இதுக்கு கீழே எனக்கு லோ எங்க இருக்குது, இதுதான் லோ. இதுக்கு அடுத்து எந்த ஸ்விங் லோவும் எனக்கு ஐடென்டிஃபை ஆகல. ஏன்னா இங்க மட்டும் தான் லோ பிரேக் ஆகி எனக்கு ஒரு ஸ்விங் லோ கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த இதுக்கு இடையில, அதாவது இந்த ஜோன், இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியாக்குள்ள நடக்குதுல, இது எல்லாமே இந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ள நடக்குது. புரியுதா? இந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ள நடக்குது. ஆக்சுவலா ஒரு மிஸ்டேக் நடந்தது. என்னன்னா, இந்த கேண்டல்ல பிரேக் நடந்ததுல, இந்த கேண்டலுக்கும் இந்த லோவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய லோ, ஒரு ஸ்விங் லோ. இந்த கேண்டல பாருங்க, ஹை, இந்த கேண்டில் வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணிருக்கு, பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலதான் போயிருக்கு. ஸோ இதையே நீங்க ஒரு ஸ்விங் லோவா தான் கன்சிடரே பண்ணணும். லோயஸ்ட், இந்த லோக்கு அடுத்தபடியா எனக்கு லோ வந்து இதுதான். ஆக்சுவலா சொல்ல போனா இந்த லோக்கு அடுத்து இதான் லோ. புரியுதா? இதுக்கப்புறம் இந்த ஹை பிரேக் ஆச்சு, நெக்ஸ்ட் கேண்ட்ல இன்னொரு ஹை பிரேக் ஆகுதுல, பிரேக் அவுட் க்ளோஸ். அப்போ இங்க இருந்து நீங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த லோவுக்கும் இந்த கேண்டலுக்கும் நடுவுல இருக்க ஒரு ஸ்விங் லோ இது. தெரியுதா? இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரேக் அவுட்டுக்கு எந்த ஒரு ஸ்விங் லோவும் எனக்கு கிடைக்கல. ஸோ இப்படிதான் இது நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் இதுதான். இதுக்கு இடையில என்ன கேண்டில் மூவ்மெண்ட் நடந்திருந்தாலும் நாம பார்க்க தான் முடியும். ஏன்னா ரேஞ்ச் இப்போ இதுதான். எக்ஸாக்டா இந்த ரேஞ்சுக்கு இங்க வருதான். இந்த ரேஞ்சை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கப்புறம் நமக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலேயோ இந்த ரேஞ்சுக்கு கீழேயோ ஏதாவது நடந்தாதான் நமக்கு அடுத்த ஷிஃப்டிங்கே நடக்கும். இதுக்கு இடையிலேயே கேண்டல் மூவ்மெண்ட்ல நம்ம எந்த ஒரு ஷிஃப்டிங்கும் பண்ணக்கூடாது, இந்த லெவல் ஷிஃப்டிங்கும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த 11:45 கேண்டில் வந்து விக் விட்டு எனக்கு லோவை பிரேக் பண்ணிருக்கு. அப்போ இந்த லோவை நான் இங்க மார்க் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஜோன் வந்து எனக்கு ட்ராப் ஜோன். உங்களுக்கு ட்ராப் ஜோன் சொல்றது வந்து உங்களுக்கு புரியாம போயிட போதுங்க. நான் ஒன்று பண்றேன், பாக்ஸ் போல நான் மார்க் பண்ணி காட்டுற மாதிரி. பாக்ஸ் போட்டாதான் அந்த ட்ராப்புக்கான ஒரு அழகே அங்க அப்பதான் தெரியுமே. இதுதான் ட்ராப் ஜோன். சரிதா? இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது இந்த ட்ராப் ஜோனுக்குள்ள நடந்து திரும்ப ஒரு ரிட்டர்ன் போகுது பாருங்க. இந்த ட்ராப் நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ட்ராப் ஜோன் எவ்வளவு நேரம் இந்த ட்ராப் ஜோன் அப்படியே இருந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இந்த ட்ராப் ஜோன்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோவி, அந்த ட்ராப்கான லோ இருக்குதுல, அதையும் பிரேக் பண்ணி விக் விட்டு திரும்ப உள்ள வந்திருக்கு. பாத்தீங்களா? இதெல்லாம் ட்ராப். இந்த ட்ராப் ஐடென்டிஃபை பண்றது எவ்வளவு சூப்பரா ட்ராப் ஐடென்டிஃபை ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ட்ராப் வந்து எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. எப்படி? இந்த விக் விட்டுருச்சுல, அப்ப இந்த ட்ராப் லோவை நான் டெலீட் பண்ணிட்டு புதிய ட்ராப் லோ எனக்கு கிடைச்சிருக்கு. இங்க ட்ராப் லோ கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு ட்ராப் ஜோன் எங்க இருந்து இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்குமே ட்ராப் ஜோன் தான். ஓகே, இப்போ அண்ட் இப்போ வரைக்கும் இந்த ட்ராப் ஜோன் கிடைச்ச பிறகு, இந்த விக் விட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு க்ளோஸ் நடக்கல. இங்கேயும் ட்ராப் தான் நடந்து உள்ளதான் க்ளோஸ் ஆச்சு. அப்போ இப்போ வந்து எனக்கு இந்த மேல ஏதாவது ஒரு ஹை, புது ஹையை நான் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இந்த ட்ராப் லெவலுக்கு, இந்த ட்ராப் லோக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். எக்ஸாக்டா பாருங்க, இந்த கேண்டில் பிரேக், இந்த ட்ராப் ஜோனுக்கு உள்ள வருது, அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இந்த ட்ராப் இன்வேலிட் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு லெவலும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, புதிய லோ கிடைச்சிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொன்னு தெரியுமா? ஏற்கனவே வச்சிருந்த இந்த லோவும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதையும் டெலிட் பண்ணணும். ஸோ புதிய லோ வந்து ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு. ஓகே, இந்த கேண்டில் எனக்கு புதிய லோ ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு. இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஹை எனக்கு கிடைக்கணும். இன்னொரு ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஹை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஹைக்கு அடுத்து இந்த ஹை. சரிதா? இந்த ஹைக்கு அடுத்தது இந்த ஹை தான்.
இந்த லோ வந்து ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ ப்ராப்பரா எடுக்கணும், அதுதான் எடுக்கணும் நீங்க. ஓகே, இந்த ஹைக்கு அடுத்தபடியா இருக்க ஒரு ஹையை தான் நீங்க எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு அடுத்த கேண்டில், இந்த லோக்கு அடுத்து ஒரு கேண்டில் சின்னதா விக் விட்டுருக்கு. ட்ராப் லோ கிடைச்சிருக்கு. மார்க் பண்ணா அதே மார்க் பண்ணலாம். எஸ், பண்ணுமே, ரொம்ப மைன்யூட் தான். எஸ், மைன்யூட்டா எனக்கு ஒரு ட்ராப் ஜோன் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு நேரமா எப்படி இருக்குது பாருங்க. இருந்துட்டு இந்த கேண்டில் இருக்குது. லாஸ்டா இந்த கேண்டில் பாருங்க, ரெண்டு லெவலுமே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இந்த ரெண்டு லெவலுமே டெலிட் பண்ணணும். ஓகே, எனக்கு புதிய ஒரு லோ கிடைச்சிருக்கு வித் பிரேக் அவுட். ஓகே, பிரேக் அவுட் வித் க்ளோஸ். அப்போ இந்த லெவல், இந்த கேண்டில் இருந்து இதுக்கு முந்தைய லெவல் இது ஹை, இதுக்கு இடைப்பட்ட நெக்ஸ்ட் ஹை எது? நெக்ஸ்ட் ஹை எது எடுக்கலாம்? எல்லாமே லோல வந்திருக்கு. இங்க இந்த இடத்துல தெரியுதா? இந்த ஹையை நீங்க மார்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹை எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் எனக்கு பிக் விட்டு ஒரு ட்ராப் லோ கிடைச்சிச்சு. ட்ராப் லோ கிடைச்சாலே எனக்கு ஒரு ஜோன் கிடைக்குதுன்னு அர்த்தம். ட்ராப் ஜோன் எனக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க இந்த ட்ராப் ஜோனுக்குள்ள எப்படிலாம் பிளே நடந்திருக்கு பாருங்க. பாக்ஸ் போட்டு காட்டுறேன். இந்த ரெண்டு லெவலுக்கு இடைப்பட்ட ஜோன் வந்து எனக்கு ட்ராப் ஜோன். எப்படி நடந்திருக்கு பாருங்க. இங்கிருந்து எப்படி நடந்திருக்கு பாருங்க, ரிவர்சல் தெரியுதா? இந்த ரிவர்சல். ஸோ ரிவர்சல் ஆகி மேலே போகுது. எனக்கு இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் என்ன? இந்த ரேஞ்ச் தான் எனக்கு ட்ரேடிங் ரேஞ்ச். தெரியுதா? இந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ள பிளே ஆகுதா? கடைசியா இந்த ட்ரேடிங் ரேஞ்சில் ஹையை வந்து இங்க பாருங்க, ஹையை ட்ராப் பண்ணிடுச்சா? ஃபர்ஸ்ட் கேண்டில் பிக் விட்டு க்ளோஸ் உள்ள வந்துருச்சா? நீங்க ட்ராப்பா மார்க் பண்ணுவீங்க. அடுத்த இமீடியட் கேண்ட்லயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராப் லெவலையும் தாண்டி க்ளோஸ் ஆகி வச்சிருச்சா? இப்போ எனக்கு இந்த ஹையும் பிரேக் அவுட் ஆகி விட்டது. அப்போ புதிய ஹை எனக்கு கிடைச்சிருக்கு. புதிய ஹை எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல. மேல எந்த ஹையை எதுவுமே பண்ணல. அண்ட் இந்த லோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகுது. வித் இந்த ட்ராப் ஜோனோட கண்டினியூ ஆகுது. ஸோ ஃபைனலாக மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேவே கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. ஓகே, ஒரு இன்ட்ராடே அனாலிசிஸ் வந்து எவ்வளவு தூரம் கண்டினியூ நம்ம எடுத்துட்டு போறோம் பாருங்க. சேம் இப்படிதான் நீங்க ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணலாம். இதை வந்து நான் ஒரு டேக்குள்ள முடிக்கிறேன். இதை நீங்க கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த டேக்கு கண்டினியூ பண்ணாலும் சரி, மெத்தட் இதுதான். நம்ம எப்பவுமே ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றோம்னா அந்த சிஸ்டம் காமன் ஃபார் எனி டைம் ஃப்ரேம், எனி இன்ஸ்ட்ருமெண்ட், எதுக்கு வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஏன் லாஜிக் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றோம்? நம்ம வந்து ஒரு ரேண்டமா சும்மா அப்படி கிரியேட் பண்ணல. லாஜிக்கலி இதை எடுத்துட்டு போறோம். ஸோ குயிக்கா இன்னொரு டேவை நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். நான் டீடைல்டா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ லென்த்தா இருக்கும், கவனமா பாருங்க. ஸோ இந்த டேவை ஆரம்பிச்சலாமா? குயிக்கா போலாம். இது ஹை, இது லோ. ஃபர்ஸ்ட் கேண்டில் நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது முடிஞ்ச அளவுக்கு இது இன்ட்ராடேக்கு மட்டுமே யூஸ் பண்ணா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் டேல இருந்து இருக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஒரு டேவை மட்டும் அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யும். ஓகே, பாருங்க, இது ஹை, இது லோ. இந்த கேண்டில் அதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இந்த கேண்டில் நம்ம எடுத்துக்கவே கூடாது. நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க, இதை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சு. எஸ், அப்போ இந்த ரெஃபரன்ஸ் லோவே டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இதுதான் எனக்கு ரெஃபரன்ஸ் லோ. நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் கேண்டில் அதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் கேண்டில் இங்கேயும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு. நான் ஸ்ட்ரைட்டா இங்கே இருக்கணும் மார்க் பண்றேன். ஓகே, இது லோ. இப்போ அடுத்த கேண்டில் மேல போயிடுச்சு. ஓகே, மேலதான் இருக்குது. இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து எனக்கு இங்க இருக்கு. ஓகே, இங்கெல்லாம் பிரேக் பண்ணுச்சேன்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஹைக்கு அடுத்த ஹை ஏதாவது தேட முடியுமா? எங்கேயாவது இருக்குதா ஸ்விங் ஹை? எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேல போகுது. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குது. ஸோ எதுவும் இல்லை. அடுத்து இந்த கேண்டில் பாருங்க, ஸ்ட்ரைட்டா பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சு. அப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஹை லோ வந்து மாறுது, ரெஃபரன்ஸ் லோவே மாறுது. அண்ட் இமீடியட்டா நெக்ஸ்ட் கேண்டிலும் அது பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. நான் இதை மார்க் பண்ணாலும் உங்களுக்கு அது தெரியும். நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸும் வச்சிருச்சு. அப்போ இந்த லோவே எனக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, இங்க பாருங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பாருங்க, ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ரேஞ்சுக்குள்ள இருக்குது. ஓகே, இப்போ அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுல்ல, அப்ப இதை பிரேக் பண்ணும்போது இப்போ இங்க இருந்து இந்த ஜோனுக்குள்ள எனக்கு இன்னொரு ஒரு லோயர் ஹை கிடைக்குமா தேடலாமா? இருக்குது இல்ல, மார்க் பண்ணலாம். இப்போ இந்த லோ பிரேக் ஆகும்போது எனக்கு ஒரு புது லோயர் ஹை கிடைச்சிருக்கு. தெரியுதா? இப்போ எனக்கு ஜோன் ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இதுதான். இந்த ரேஞ்ச் தான் ட்ரேடிங் ரேஞ்ச்.
இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற நமக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த 2 லெவல ஏதாவது டெஸ்ட் பண்ணா தான் பார்க்கணும். இந்த இடத்துல சின்னதா மைன்யூட்டா விக் விட்டுருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணலாம். பட் ரொம்ப பக்கத்துலயே நான் விட்டுறேன். அப்படியே பாருங்க ரேஞ்சுக்குள்ள இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸே வச்சிருச்சு. தெரியுதா? பிரேக் பண்ணி க்ளோஸே வச்சிருச்சு. அப்போ எனக்கு ஒரு புதிய லோ கிடைக்குது. புதிய லோ கிடைக்குது. பட் அந்த இடத்துல ட்ராப்பா அது கன்வெர்ட் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க. இது ட்ராப். இது ஆக்சுவல் ரூல் படி நம்ம புதிய லோ மார்க் பண்ணினோம். பட் பாருங்க அந்த இந்த 2 லெவலுக்கு நடுவுல இருந்து அது மேல போயிடுச்சு. அப்ப இது கிட்டத்தட்ட இது வந்து இந்த ஜோன் இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு வந்து ஒரு ட்ராப் ஜோனா தான் இது வேலை செஞ்சிருக்கு. பட் நமக்கு புதிய லோ மாறிடுச்சு. ஏன்னா ஆஸ் பர் நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இது க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நம்ம அதை அப்படிதான் எடுத்துக்கணும். பட் ட்ராப்பும் ஆயிருக்குன்றதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன். ட்ராப் ஆனது மேல போகுது. மேல போகும்போது ஆல்ரெடி ஹை வந்து எனக்கு இங்க இருக்குது. ஓகே. இப்போ இந்த இந்த லெவல் எடுக்கிறதுனால எடுத்துடலாம். பட் ட்ராப் ஆனது நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. ஓகே. மேல போகுது. மேல போனது அண்ட் இங்க பிரேக் வச்சதுல இங்க பிரேக் அவுட் பண்ணுச்சுல. அவங்கள போட்டு இது பண்றேன். இங்க பிரேக் அவுட் பண்ணுச்சுல, க்ளோஸ் வச்சதுல. அப்ப இந்த கேண்டல்ல இருந்து இந்த ஹைக்கு நடுவுல இன்னொரு ஹை கண்டுபிடிக்கணும்ல. ஒரு லோயர் ஹை. அதையும் மார்க் பண்ணிங்க. ஏன்னா நம்ம எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் அனலைஸ் பண்றதுக்கும் தான் இது. இதன் மூலியமா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகுதா, அப் ட்ரெண்ட்ல போகுதா, இந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சைடு வேஸ் 3 மார்க்கெட் ட்ரெண்டையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோமா? இதுதான் இந்த அனாலிசிஸோட பர்பஸ். ஆனா ரொம்ப ஈஸியாவோ எளிமையாவோ சொல்றதுதான். நான் சொல்ற மெத்தட் வேணா உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கலாம். பட் ரூல் வந்து ரொம்ப சிம்பிள். நான் ஹை அண்ட் லோ சொல்லிட்டேன். அந்த ஹை அண்ட் லோவை ட்ராப் பண்ணி விக் மட்டும் விட்டுட்டு உள்ள வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதை ட்ராப் ஹையா இன்னொன்று மார்க் பண்ண சொல்றேன். ட்ராப் ஜோன் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இந்த ஹையை ஷிஃப்ட் பண்ணிங்க. அந்த ஹை வந்து மாறுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவுதான் ரூல் இவ்வளவுதான். ஓகே. இந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது நமக்கு ஸ்விங் லோ ஆர் ஸ்விங் ஹை வந்து கிடைக்கும் பார்க்கணும். இப்போ எனக்கு இங்க பிரேக் வந்து க்ளோஸ் ஆச்சு. பிரேக் அவுட் வித் க்ளோஸ். அப்போ இந்த கேண்டலுக்கும் ஏற்கனவே இருந்த ஹைக்கும் நடுவில் இன்னொரு ஹை நான் சர்ச் பண்ணேன். எனக்கு இங்க ஒரு ஹை கிடைச்சது. அதை நான் மார்க் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க அது மேல போயிட்டு அந்த ஹையை தான் ரீச் பண்ணிருக்கு. இங்கேயும் பாருங்க பிரேக் பண்ணிடுச்சு. இந்த பிரேக் பண்ணி க்ளோஸும் வச்சிருச்சு. அப்போ இந்த கேண்டலுக்கும் இந்த லாஸ்ட் லோ இந்த லோவுக்கும் நடுவில் ஒரு லோ தேடுறேன். எனக்கு எங்கேயும் ஸ்விங் லோ கிடைக்கல. ஸ்விங் லோன்றது இப்படி வந்து இப்படி போயிருக்கணும். ஒரு ரெட் கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில். அதுதான் ஸ்விங் லோல கிடைக்கும். பட் இங்க கிடைக்கல. இருக்கிற லோவே நான் அப்படியே கன்சிடரேஷன் வச்சுக்கிட்டேன். அண்ட் இமீடியட்டா அது இங்க கீழே வருது. திரும்பவும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த லோவே இந்த ஹையே இங்க ரேஸ் ஆயிடும். திரும்பவும் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்கு திரும்ப மேல போயிருக்கு. இங்கேயும் க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வைக்கும் போது இந்த கேண்டில் இங்க பிரேக் பண்ணி க்ளோஸும் வச்சிருக்கு. இந்த கேண்டலுக்கும் இந்த லாஸ்ட் லோவுக்கும் நடுவில் இன்னொரு ஒரு லோ கிடைக்குதான் நான் பாக்குறேன். எஸ், எனக்கு இங்க ஒரு லோ கிடைச்சிருக்கு. அப்ப இதை நான் லோவா நான் எடுத்துக்கிறேன். கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த ஹை வந்து எனக்கு எரேஸ் ஆயிடுது. ஓகே. அப்ப இந்த கேண்டலோட ஹை வருது. இந்த கேண்டலோட ஹையும் இங்க மேல பிரேக் பண்ணிடுது. பட் ஸ்விங் லோலாம் எனக்கு இல்லை. ஹையை மட்டும் ஷிஃப்ட் பண்றேன். இந்த ஹையை நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே. இந்த ஹையை நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். தென் இந்த கேண்டில் இருந்து இங்க இருந்து ஒரு டர்ன் அது அங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிவர்ஸ் ஆனது கரெக்டா இந்த லோ வரைக்கும் வந்திருக்கு. இந்த லோ வந்து க்ளோஸ் வைக்காம உள்ள போய் க்ளோஸ் வச்சு எனக்கு ஒரு ட்ராப் விக் ஒன்று கொடுத்துச்சு. அப்போ நான் இந்த லோ வந்து ட்ராப் லோவா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே. ட்ராப் லோவா கன்சிடர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு பாக்ஸ் கூட நீங்க போட்டு பார்க்கலாம். அந்த அந்த பாக்ஸ் வந்து எனக்கு ட்ராப் பாக்ஸ் தான் எனக்கு அமையுது. சரிதா? ஸோ இப்போ அடுத்து பாருங்க மேல போகுது. திரும்ப மேல போனது இந்த ட்ராப் பாக்ஸ் பாருங்க. எக்ஸாக்டா இந்த கேண்டில்ல அந்த கீழே லோ சைடு மேல ஹை டிஸ்டர்பே ஆகல பாருங்க. ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாமா இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இந்த ட்ராப் இந்த லெவல் எல்லாமே நமக்கு இன்வாலிட் ஆயிடுது. தெரியுதா? இது எல்லாமே இன்வாலிட் ஆகி அப்டேட் ஆயிடுது. இது லோ அப்டேட் ஆகுது. இந்த லோ இங்க அப்டேட் ஆயிடுச்சு. அப்போ இங்க லோ அப்டேட் ஆகும்போது இதுக்கு இங்க இருந்து இந்த ஹைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லோயர் ஹை எது? இதுதான். அதையும் மார்க் பண்ணிக்கணும். ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி எளிமையா நீங்க வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் இது. இப்ப இங்க இருந்து மேல போகுது. இப்ப இதுதான் ட்ரேடிங் ரேஞ்ச். இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஹை இதுதான். ஓகே. மேல போகுது. எக்ஸாக்டா நீங்க இதை ட்ராக் பண்ணும்போது பாருங்க. இங்க ஒரு ட்ராப் நடக்குது. இது ஒரு ட்ராப் ஜோனா ஐடென்டிஃபை ஆகுது. இங்க இருந்து இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? இது ட்ரேட் செட்டப்பா? இங்க இருந்து நான் என்ட்ரி எடுக்கணும். நான் என்ட்ரிக்கு சொல்லல.
ஒரு ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை எப்படி நம்ம எளிமையா கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் மூலயமா எப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணலாம், ஹை அண்ட் லோ வச்சு மட்டுமே இதை அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான வேவை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? இங்க இருந்து கீழே வருது, இங்க எல்லாமே ட்ராப் ஆயிட்டு கீழே வருது, திரும்பவும் என்ன பண்றது, மேல போகுது. இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்கிற இது எல்லாமே என்னங்க, இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்கிற எல்லாமே என்ன, சைட்வேஸ். ஓகே, ஃபைனலா இங்க வந்து பிரேக் பண்ணுது. இந்த ட்ராப் ஜோன்லாம் இருக்கு, இதை மார்க் பண்ணிருந்தீங்கன்னா ட்ராப் ஜோன் எல்லாத்தையும் பீட் பண்ணி மேல க்ளோஸ் வச்சுது. அப்போ இந்த கேண்டலுக்கும் இந்த லோவுக்கும் நடுவில் இடைப்பட்ட இருக்கும் அடுத்த லோ, அதை நீங்க அடுத்த லோவா நீங்க மார்க் பண்ணுவீங்க. ஓகே, இது அடுத்த லோ. ஸோ இப்போ இந்த ஹை வந்து இன்வாலிட் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் இந்த ஹையும் பிரேக் ஆயிடுச்சு. இந்த ஹையை நீங்க மார்க் பண்ணல, இதுவும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ இதையும் நான் டெலீட் பண்றேன். இப்போ எனக்கு புது ஹை கிடைச்சிச்சு, பிரேக் அவுட் க்ளோஸ். இதுக்கும் இதுக்கும் நடுவில் ஏதாவது லோ வருதா, எனக்கு எதுவும் கிடைக்கல, அதனால நான் அப்படியே விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹை எனக்கு கிடைச்சதுல, இந்த ஹை, இந்த ஹைக்கு அப்புறம் ட்ராப் ஹை ஒன்று கிடைக்குது. ட்ராப் ஹை கிடைச்சது, இமீடியட்டா நெக்ஸ்ட் கேண்டில் அது பிரேக் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த ரெண்டு ஹையுமே எனக்கு பிரேக் ஆயிடுது. எனக்கு இங்க புது ஹை கிடைக்குது. அடுத்து இதுவும் க்ளோஸ் ஆகும், பிரேக் அவுட் வித் க்ளோஸ். ஸோ இந்த ஹைக்கு எனக்கு கிடைக்குது, டேவே முடிஞ்சிருச்சு. ஒரு மூமெண்ட்டை எவ்வளவு எளிமையா நீங்க ஹை அண்ட் லோ வச்சு வித் க்ளோஸ் வித்தவுட் க்ளோஸ் இதை வச்சே நீங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஈஸியா நீங்க மார்க் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இதுக்கு மேல உங்களால வந்து ரொம்ப ஈஸியா கன்வீனியன்ட்டா மார்க் பண்ண முடியுமான்னு தெரியல. இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டு ஐடென்டிஃபை த மார்க்கெட் ட்ரெண்ட். என்ன ட்ரெண்ட்ல இருக்குது, எந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ள இருக்குது, அது டவுன் ட்ரெண்டா, அப் ட்ரெண்டா, சைட்வேஸ்லயா, இதை புரிஞ்சிக்கிறதுக்கான இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிஷன்ஸ் எழுதிக்கங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஹிண்ட்ஸ், அந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை எழுதிக்கங்க. ரொம்ப ஈஸியா மார்க்கெட்ல மார்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ற மெத்தட் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் இட். கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பட் யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்றதுக்கும் அதை அதை வந்து ஒரு இன்ட்ராடேல ட்ரெண்டை புரிஞ்சிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தடை ட்ரேட் மாடல், நம்மளுடைய ட்ரேட் செட்டப் வச்சிருக்கோம்ல, அதுல இணைஞ்சு பார்க்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு தேவையான ஜோன்ஸ் வந்து ஈஸியா நம்மளுக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பாட்டை வச்சு சொல்லியிருக்கேன். இதை நீங்க என்ன சொல்றது, இண்டெக்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன். நீங்க ஸ்டாக்ஸ் அப்ளை பண்ணலாம், எனி எதுல வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீக்கெண்ட் வீடியோ இது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எளிமையான வீடியோ ப்ரொசீஜர். பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது இந்த வீடியோ பற்றின கருத்தை தெரிவிக்கலாம், சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் நீங்க ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டவுட்ஸை கேட்கலாம். அண்ட் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களை மாதிரி ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் உள்ள சீரியஸாக ட்ரேடிங்கை எடுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்க. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க்யூ.